மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் அஜய் விஜய். இது ஆனந்த் ரேடியோ 89.6. லிசனர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமானதுங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல இப்ப இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும், காலேஜ் அட்மிஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுற நேரம் இது. இந்த டைம்ல ரொம்ப தான் ஆசையா காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பயம், கண்டிப்பா ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா முடிவு எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம மாணவர்கள் எல்லாருமே போற நேரம் இது. இத்தனை வருஷங்களா பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள் இவங்களுடைய கைடன்ஸ், அப்புறம் அரவணைப்பு, இதுல ரொம்ப சந்தோஷமா பெரிய அளவா எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா சுத்திட்டு இருந்த மாணவர்கள் எல்லாருமே பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளயும் தன்னிச்சையா சுயமா சிந்திச்சு முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தையும் இப்போ ஆரம்பிக்க போறாங்க. அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தானே. சோ புதியதா கல்லூரியில் சேர போற மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தங்களை தாங்களே இந்த புதிய சந்தோஷமான கல்லூரி வாழ்க்கைக்குள்ள இணைச்சிக்க போறாங்க அப்படின்றதுக்கு நம்ம கொடுக்க போற டிப்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் டிப்ஸ், முதல்ல கல்லூரியில் சேர போற மாணவர்களே, நீங்க ஒரு புதிய சிச்சுவேஷனுக்குள்ள போக போறீங்க. அதாவது ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ள நீங்க போக போறீங்க அப்படின்றத முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருக்க போகுதுன்ற பயம் உங்களுக்கு வேணவே வேணாம். நீங்க அதுக்கு மனதளவுல கொஞ்சம் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா போதும். என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பள்ளி வாழ்க்கைக்கும் கல்லூரி வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. புதிய நண்பர்கள், ஆசிரியர்கள், பாடங்கள் ஆகியவை எல்லாமே திறந்த மனதுடன் நீங்க ஏத்துக்கொள்ளணும். உள்ள எந்த ஒரு பயமோ பதட்டமோ இல்லாம ஒரு ஓபன் புக்கா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை ரொம்ப ஈஸியா நீங்க கத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரே செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப வருஷங்களா டிராவல் பண்ண உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்க போறாங்க. புதிய வாய்ப்புகளை பத்தி நீங்க பார்க்க போறீங்க. புதிய விஷயங்களை நீங்க கத்துக்க போறீங்க. ஆசிரியர்கள் ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும், எல்லாருமே புதுசா இருக்க போறாங்க. அந்த புதுசை நீங்க சந்தோஷமா வெல்கம் பண்ணா மட்டும்தான் நீங்க ஹாப்பியா இருக்க முடியும். பதட்டம் இருந்தாலுமே அதை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஏத்த மாதிரியான மாணவர்கள் கூட நீங்க சேர்ந்துட்டு அதை கடந்து போகிறதுக்கு ட்ரை பண்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு முதல் படி. ரெண்டாவது, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இத்தனை வருஷங்களா ஸ்கூல்ல நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது ஸ்கூல் பெல் அடிக்கும், இந்த டைமுக்கு உள்ள போகணும், இந்த டைமுக்கு வெளியே வரணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கெடியூலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கு. அதை விட்டு மாறி போயிருக்க மாட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நேர மேலாண்மை, இதை இனிமேல் உங்களுடைய லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கட்டமாவும் இதை பார்க்கணும். இனிமே உங்களுடைய டைமை நீங்க தான் மேனேஜ் பண்ண போறீங்க. என்ன பண்ணணும், எப்ப படிக்கணும், எப்ப தூங்கணும், உங்களை நீங்களே எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இத்தனை வருஷங்களா நீங்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டிருப்பீங்க, அடம் பிடிச்சிருப்பீங்க, என்ன ஃப்ரீயா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ உண்மையாலவே உங்க எல்லாரையுமே ஃப்ரீயா இருக்க போற டைம் தாங்க இது. உங்களுடைய டைமை நீங்களே பிக்ஸ் பண்றதுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நீங்க அதை வெல்கம் பண்ணணும். டெய்லி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. அது உங்களுடைய பர்சனல் டைம் டேபிள். அதே மாதிரி எப்ப படிக்கணும், எப்போ ரெஸ்ட் எடுக்கணும், எப்போ என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா அதுக்கு நேரத்தை ஒதுக்கிடுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வேலைலாம் இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு முக்கியமா தோணும் இல்லையா, அந்த டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தனியா அதை நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்களா முடிவு எடுத்திருப்பீங்க இல்லையா காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது. அப்போ இந்த கோர்ஸை பத்தி முதல்ல உங்களுக்கு அதை பத்தின பேசிக்கான திங்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள் அவங்க விடாப்படியா நான் இந்த ஒரு குரூப்ல தான் சேருவேன், நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நான் ஜாயின் பண்ணணும், இதுதான் என்னுடைய ஃபியூச்சரா இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. சில இடத்துல மாணவர்கள் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருப்பாங்க, இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப வெல்விஷஸா இருக்கிறவங்க, அவங்கள பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை தேர்ந்தெடுக்கிற சூழ்நிலையிலும் சில மாணவர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். எப்படி பார்த்தாலுமே கடைசியில ஏதோ ஒரு குரூப் உள்ளதான் நம்ம போக போறோம் இல்லையா. அது எந்த குரூப்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முடிவு எடுத்துட்ட பிறகு நீங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குரூப் பத்தின பேசிக் அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் அப்படியே ஒரு சர்ச் பண்ணி கூகுள்ல அங்க எங்கன்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அதை பத்தி விசாரிச்சு ஒரு பேசிக் நாலேஜை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகாது அப்படின்னா, நீங்க போய் ஜாயின் பண்ண பிறகு எதுவுமே உங்களுக்கு ரொம்ப புதுசான விஷயங்களாவோ பயமுறுத்துற விஷயங்களாவோ ஸ்டார்டிங்ல இருக்காது, உங்களை பதட்டப்படுத்தாது. நம்மளே ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆயிருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஹாப்பியாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் நம்ம ஸ்டடீஸையும் அதனுடைய சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம வெல்கம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் மொபைல் போன்ஸ், இன்டர்நெட் இது எல்லாத்தையுமே ஒரு ஃபன்னுக்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே அதை நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனுக்காகவும் உங்களுடைய ஃபியூச்சருக்காகவும் உங்களுடைய கல்விக்காகவும் அதிகமாக யூஸ் பண்றதுக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். தேடுற விஷயங்கள் 10 விஷயங்கள் இருக்குது இன்டர்நெட்ல அப்படின்னா அதுல ஒரு 6 விஷயமாவது உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்டதாகவும் அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க,
உங்களுடைய பிளான்ஸ் என்ன அப்படின்றத பத்தி தேடலுக்கான ஒரு கருவிகளாகவும் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா ப்ரிப்பேர் ஆவீங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன், தொடர்பு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தவங்க கிட்ட இது வரைக்கும் பேசாத ஆள் நானு, ரொம்ப ரிசர்வ் டைப் நானு அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் அது எல்லாமே ஓகேங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீங்களாம் சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெருசா யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ஏன் இப்படி இருக்கிறலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு விளையாட்டுத்தனமாவே நீங்க இருந்திருப்பீங்க. அப்படின்னா இனிமேல் நீங்க ஒரு சொசைட்டிக்குள்ள போக போறீங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது இந்த சொசைட்டி உங்களை வேற ஒரு விதமா தான் பார்க்கும், உங்களை கொஞ்சம் மெச்சூர்டா பார்க்கும். அந்த நேரத்துல நீங்க பேசுறதுக்கு தயங்கிட்டு இருந்தாலோ இல்ல எதையும் வாயை திறந்து பேசாம உங்களுக்கு தேவையானதை கூட நீங்க கேட்டு வாங்கிக்க ஒரு முயற்சி பண்ணாத ஆட்களா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வளர்ச்சியை ரொம்ப ரொம்ப பாதிக்குங்க. சோ கம்யூனிகேஷனை நீங்க கண்டிப்பா வளர்த்துக்கணும். உங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட மட்டும் பேசுறது மட்டும் இல்லைங்க, யாராவது உங்களை விஷ் பண்றாங்க அப்படின்னா தயங்காம அவங்க கிட்ட விஷ் பண்ணிட்டு அதோட நிற்காம அவங்கள பத்தி விசாரிக்கிறது, அவங்க உங்களை பத்தி விசாரிக்கிறது, இப்படின்னு உங்க கான்வர்சேஷனை நீங்க பில்ட் பண்ணணும். நீங்க கான்வர்சேஷனை பில்ட் பண்ணும்போது உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லாவே வளரும். அந்த கம்யூனிகேஷன் வளரும் போது நீங்க ஒரு போல்டான பர்சன் அப்படின்றது எல்லாருக்கிட்டும் போய் ரெஜிஸ்டர் ஆகும். அது உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் சொல்லுவாங்க. அதாவது குழு விவாதங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் கூட எல்லாமே ரெகுலரா பேசுற ஒரு ஃபன்னான ஒரு டாபிக்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணாம சொசைட்டில நடக்கிற, உலகத்துல நடக்கிற சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை அவங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்க. இது இன்னும் உங்களுடைய நாலேஜ் அழகா எக்ஸ்பேண்ட் பண்ணும், ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆகிற ஒரு பர்சனா மாறுவீங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்கு இந்த டீச்சர் பிடிக்கும், இந்த டீச்சரை பார்த்தா பயம், அவங்க கிட்ட பேசவே பயம் அப்படின்லாம் தயங்கி இருந்தீங்கன்னா அந்த பழக்கத்தை இதோட விட்டுடணுங்க. ஏன் அப்படின்னா ஆசிரியர்கள் கிட்ட நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற பழக்கத்தை கண்டிப்பா வளர்த்துக்கணுங்க. ஏன்னா இனிமேல் நம்ம யாருமே குழந்தைங்க இல்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல அப்படின்றதுனால ஸ்பூன் ஃபீடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தா அது ரொம்ப 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 தப்பு. சோ உங்களுக்கானதை நீங்களே கேட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்கணும். அது என்ன விஷயமா இருந்தாலும் சரிங்க. நீங்க எந்த விஷயத்திலுமே மத்தவங்களோட பின்தங்கி இருக்க மாட்டீங்க. எப்பவுமே ட்ரெண்ட்ல இருப்பீங்க. எல்லாமே அப் டு டேட்டா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு படிக்கும் போதும் சரி, மத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் போதும் சரி, வேற யாராவது உங்ககிட்ட திடீர்னு ஒரு விஷயத்த ஒரு டவுட்டே ஏதோ கேட்கும் போது ரொம்ப போல்டாவும் அப்படியே கிளவராகவும் நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உங்களுடைய இமேஜை உங்களுடைய காலேஜ் சர்க்கிள்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா வளர்த்து கொடுக்கும். எந்த காரியம் பண்ணாலுமே அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம், நம்மளுடைய உடல்நிலை. ஆமாங்க, என்னதான் மைண்ட் அளவுல நம்ம ப்ரிப்பேர் ஆகி இருந்தாலும் நம்மளுக்கு உடல் வலிமையும் ரொம்ப ரொம்ப தேவை. அதாவது நல்ல தூக்கம் இருக்கணும், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும், தினசரி உடற்பயிற்சி பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது போகணுங்க. தேவையான நேரத்துல தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை இந்த இடத்துல, அது உள்ள போய் நம்ம அதை பத்தி ஏதாவது பேச ஆரம்பிச்சோ அதுக்குள்ள போய் இன்வால்வ் ஆனாலோ நம்மளுக்கு அது டைமை வேஸ்ட் பண்ண போகுது, நம்மளுக்கு தேவையில்லாத ப்ரெஷரை கொடுக்க போகுதுன்னு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயங்களுக்குள்ள போய் ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய கோர் கான்செப்ட், உங்களுடைய கோர் கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொசைட்டிக்குள்ள போய் ஒரு ஸ்டூடெண்டா நுழைஞ்சு உங்களுடைய ப்ரொஃபஷனை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்துல உடல்நிலையை கெடுக்கிற, மனநிலையை கெடுக்கிற விஷயங்களுக்குள்ள போய் நாமளா சிக்கிட்டோம் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக வந்தோமோ அந்த விஷயம் கூட நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்காம போயிடும், எல்லாமே வேஸ்டா போயிடும். அதே மாதிரி ஃபைனான்சியலா நாம கொஞ்சம் தெளிவா இருக்க வேண்டிய நேரம். ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் நம்ம கையில பணப்பழக்கம் அதிகமா இருக்காது, கரெக்டுங்களா? ஒரு பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பெற்றோர்கள் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல ஏதாவது வாங்கி சாப்பிடுறதுக்கு, ஒரு செலவு பண்றதுக்கு, இப்படிதான் நம்ம ஒரு பேசிக்கா பணத்தை நம்ம ஹேண்டில் பண்ணிருப்போம். ஆனா இனிமேல் நீங்க ஒரு நிதி விழிப்புணர்வோட இருக்கணுங்க. அதாவது பினான்சியலா நம்ம எவ்வளவு ஒரு நாளைக்கு செலவு பண்றோம், நம்ம கையில எவ்வளவு காசு இருக்குது அப்படின்றத பட்ஜெட் போட்டு செலவு பண்ற ஒரு பழக்கத்தை இப்பத்துல இருந்தே நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இது இந்த பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப் லாங் நீங்க வேலை செய்ய போற இடங்கள் ஆகட்டும், இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த இடங்கள் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே இந்த பட்ஜெட் போட்டு பணத்தை வரவு வைக்கிறது, செலவு வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பிளானிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்ல போய் நீங்க படிச்சாலும் சரி, எந்த துறையில போய் நீங்க ஈடுபட்டாலும் சரி, இந்த பணத்தை கையாளும் அப்படின்ற ஒரு பிளானிங் டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலயும் அது கண்டிப்பா யூஸ் ஆகிற ஒரு விஷயம் தான். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு படிக்கிறது, எக்ஸாம் எழுதுறது, பாஸ் பண்றது, இது மட்டும் தான் உங்களுடைய மைண்ட் செட்டா இருந்திருக்கும். ஆனா கல்லூரியில் நீங்க சேரும்போது பாடத்திட்டங்கள், பாடங்கள், தேர்வுகள் இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு, உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த கல்லூரி அப்படின்ற ஒரு இடம் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குற ஒரு
ஒரு இடமா இருக்குங்க. இதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது சம்பந்தமான கிளப்ஸ் இருக்கும், அதே மாதிரி அமைப்புகள் இருக்கும், மாணவர் அமைப்புகள் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் சொல்லவே வேணாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாய்ப்புகளை உங்களுக்கு வாரி வழங்கும், நீங்களா போயிட்டு அதுல பங்கேற்காத வரைக்கும். கான்ஃபரன்சஸ், கருத்தரங்குகள், அதுக்கப்புறம் ட்ரைனிங் கேம்ப்ஸ் இருக்கும், இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய திறமையும் உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிறதுக்கான எல்லா பயிற்சிகளையும் இந்த இடங்கள்ல நீங்களே வளர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல அது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி எடுத்துட்டு போகும்போது தான் அது எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல மற்ற விஷயங்கள்ல மற்ற ஒரு தொழில் வாய்ப்புகள்ல நீங்க அதை செயல்படுத்தி பார்த்து அதோட பலனை அனுபவிக்க முடியும். சோ இந்த வாய்ப்புகள் எல்லாமே கொட்டி கிடக்குது. நீங்க தேடி அதுல போய் நீங்களா உங்களை இணைச்சிக்காத வரைக்கும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா. இது வரைக்கும் சோஷியல் மீடியாவை எதுக்காக யூஸ் பண்ணணும், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண வேணாம், எதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் தேவையான விஷயம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே டைம் அதிகமாக சோஷியல் மீடியாவில் நாம மாணவர்கள் செலவு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இனிமே மாணவர்களே, உங்க சோஷியல் மீடியா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நீங்க நினைக்கிறத எப்படியெல்லாம் செஞ்சு முடிக்கலான்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போற ஒரு ஆயுதமா மட்டும் அதை பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் எதுவுமே இருக்காதுங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க கல்லூரியில படிக்க போற இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி நீங்க சோஷியல் மீடியால ரொம்ப அடிக்டடா இருக்கிற ஒருத்தரா இருந்தா அதுல இருந்து வெளியில இந்த கல்லூரி காலத்தை என்ஜாய் பண்ணீங்கன்னா தப்பிச்சிங்க. அப்படி இல்லாம அதே சோஷியல் மீடியாவுடைய அடிக்ஷனை இந்த கல்லூரி காலங்களையும் நீங்க கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இது மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்களுடைய ப்ரொஃபஷன்ல, உங்களுடைய எதிர்காலத்துல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் அப்படின்றது ஒரு 50 மாணவர்கள் 60 மாணவர்கள் ஒன்னா இருக்காங்கன்னா அதுல யாரும் பெருசா ஒரு மாணவர்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. நீ கண்டிப்பா பெருசா படிக்கணும், நீ நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு குழந்தைகள் அப்படின்ற ஒரு விஷயம் தானே. அவங்க எல்லாம் ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருந்தா போதும், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துக்குள்ள பொறுமையா அடி எடுத்து வச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்ப எதிர்பார்க்காம அந்த குழந்தைகள் பாதிக்காம கொஞ்சம் ஹாப்பியாவே இருக்கட்டும்ன்ற ஒரு மோட்ல வச்சிருந்திருப்பாங்க. ஆனா கல்லூரி காலம்ன்றது அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாணவர்கிட்ட இருந்தும் என்ன இருக்குது, என்ன வெளிப்பட போகுதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா நீங்களே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? காலேஜ் லைஃப் அப்படின்றது நம்ம என்ஜாய் பண்றதுக்கான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, தான் யாருன்னு இந்த சொசைட்டிக்கு காட்ட வேண்டிய ஒரு நேரமாகவும் தான் அது முக்கியமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த சொசைட்டில வாழ போறது நம்ம தான் அப்படின்ற ஒரு முக்கியமான மைண்டை நம்ம வச்சுக்கணும். அந்த சொசைட்டில நம்மளுடைய பங்கு என்னவா இருக்கணும். இது வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருக்கும், அப்ப யாரும் பெருசா நம்மள கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒரு துறையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க இல்லையா? ஒரு மெடிக்கல் துறையாகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், வேற எந்த துறையா இருந்தாலுமே அந்த துறையில எதிர்காலத்துல இந்த சொசைட்டில நான் என்னவா இருக்க போறேன்ற ஒரு திட்டமிடல் ரொம்ப 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 முக்கியங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா எல்லார் கையிலும் செயல்பாட்டுல இருக்கிற சமூக ஊடகங்களை நாம தெளிவா பயன்படுத்துறது தான் ஒரே வழி. அதை விட்டுட்டு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்காகவே திருப்பியும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே நம்ம கை விட்டு போயிடுங்க. சோசியல் மீடியா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள அழிக்க போகுதுன்றது உண்மை, அது நம்மளுக்கே தெரியும். ஆனா நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம சேர்ந்திருக்கிற அந்த கல்லூரி பாடங்கள், கல்லூரி வாழ்க்கை, கல்லூரி சம்பந்தப்பட்ட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், நம்ம துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இழந்துருவோம். கடைசியில நம்மளுக்கு வயசும் அதிகமா ஆயிருக்கும், நம்ம வயசே தாண்டி வந்திருப்போம். ஆனா என்ன கத்துக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம், ஒரு வேலைக்கு போய் இல்ல தொழில் தான் தொடங்க போறோம்னா அங்க போய் என்னத்தை பண்ண போறோம் அப்படின்ற யோசிக்கும் போது வெறும் சோசியல் மீடியால மட்டும் நம்ம டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். வேற எதையுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கத்துக்கல அப்படின்ற ரொம்ப கஷ்டமான உண்மையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ மாணவர்களே, இந்த சோசியல் மீடியா விஷயத்தை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு பெரிய பெருமூச்சு ஒன்று வரும் காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது. மாணவர்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ இன்னும் 4 வருஷம் எப்படி இதை கடக்க போறோம், 4 வருஷம் என்னத்தை படிக்க போறோம், எப்படி அதை பாஸ் பண்ண போறோம், எப்படி போய் வேலைக்கு சேர போறோம். இது ஒரு பெரிய ஒரு பயமா ஒரு பதட்டமா மாணவர்கள்கிட்ட பொதுவாகவே இருக்கும். அது ஒரு நார்மலான விஷயம் தாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப ஈஸியா நம்ம கடந்து போகலாம், ரொம்ப ஈஸியா இதை ஹேண்டில் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோல்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ், அதாவது குறுகிய கால மற்றும் நீண்ட கால இலக்குகளை நிர்ணயிக்கிறது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 4 வருஷம் ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்னா அது மொத்தத்தையும் நம்ம ஒரே மாசத்துல படிக்க போறது இல்லையா? அதுக்குன்னு ஒரு டைம் டேபிள், ஸ்கெடியூல் எல்லாமே ஒவ்வொரு கல்லூரியும் அழகா பிளான் பண்ணி வச்சிருக்க தான் போறாங்க. நாம அந்த ஸ்கெடியூல ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்கெடியூல், அந்த டைம் டேபிளுக்குள்ள நம்மளுடைய துறைக்குள்ள நம்ம என்னென்ன பண்ணணும், நம்மளுக்கு என்னென்ன டைம் இருக்குது, அந்த டைமுக்குள்ள என்னென்ன முடிச்சு வைக்கணும், எதெல்லாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்றத பிரிச்சு வச்சு ஒரு சின்ன கோலை
கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்றதுக்கான முயற்சியில நம்ம ஃபர்ஸ்ட் ஈடுபடணும். இது வந்து இந்த பெரிய பதட்டத்தை வந்து எப்படி இதை பண்ண போறோன்ற அந்த பயங்கரமான ஒரு பயத்தை வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து தவிர்த்து விட்டுரும். அதே மாதிரி ஜஸ்ட் வந்துட்டோம், படிச்சுட்டோம், எக்ஸாம் எழுதிட்டோம், பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு மட்டும் இல்லாம நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இப்ப இருக்கிறீங்க, உங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன, நீங்க இந்த வருஷத்துக்கும் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கும் என்னவா ஆக போறீங்க, என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க போறீங்க, போன வருஷத்தை விட இந்த வருஷம் எந்த அளவுக்கு உங்களுடைய நாலேஜ் வந்து அதிகமாகிருக்குது, என்னென்ன புது புது விஷயங்களை கத்து வச்சிருக்கீங்கன்றத நீங்களே வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் கண்டிப்பா பண்ணணும். ஆசிரியர்கள், உங்க கூட இருக்க மாணவர்கள் எல்லாருமே வந்து சில விஷயங்களை உங்ககிட்ட பாராட்டுவாங்க, அடிக்கடி உங்ககிட்ட வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் காமனா கிடைக்கிற ஒரு விஷயம், எல்லா மாணவர்களுக்கும் பொதுவா இது வந்து அப்ளை ஆகும். ஆனா நீங்க என்னவா இருக்கிறீங்க, என்னவா ஆகிட்டு இருக்கீங்க, எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்றத நீங்க வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னன்றதை உங்களால முடிவு பண்ண முடியும். இல்ல அப்படின்னா 10ஓட 11 தான் வந்து நம்ம மூவ் ஆயிட்டே இருப்போம், வருஷங்கள் மட்டும்தான் ஓடிட்டே இருக்கும். பெரிய அளவுல வந்து ஒரு தனித்துவமான ஒரு தனித்து நிக்கிற ஒரு மாணவரா நீங்க இருக்கிறது கொஞ்சம் கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான். சோ செல்ஃப் அனாலிசிஸ் அதிகமா பண்ணுங்க, அடிக்கடி பண்ணுங்க. இறுதியா எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், அடிக்கடி கேள்விப்படுற விஷயம் தாங்க. கான்பிடென்ட்டா இருங்க, தன்னம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். ஏன் இதை இந்த டைம்ல சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தன்னம்பிக்கை அப்படின்ற விஷயம் வந்து குழந்தைகளா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கிற வரைக்கும் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்பட்டிருக்காது. ஏன் அப்படின்னா நம்மள பாத்துக்கிறதுக்கு நம்மளை சுத்தி நிறைய பேர் இருந்திருப்பாங்க, ஒரு குழந்தையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் தனித்துவமா நம்ம மனசுக்குள்ள தனிப்பட்ட முறையில் நாம அதிகமா வச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கப்புறம் போக போற சொசைட்டிக்குள்ள நம்மளால வந்து சர்வை பண்ண முடியும், மற்றவங்களை சமாளிச்சு நம்ம யாருன்னு நம்ம வந்து நிரூபிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவறு நடந்துடுச்சு, அதை பற்றி நம்மக்கிட்ட யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா அதை ரிசீவ் பண்ண கற்றுக்குங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி எவ்வளவு மாணவர்கள் இருந்தாலும் உங்கள் கிளாஸில் நீங்கள் மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நிறுத்திடணும். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய கோல் இது என்னன்றதை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு சிந்தனை இருக்கும். இது சுயநலம் இல்லைங்க, செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் போக ரெடி ஆயிட்டீங்களா? உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற, உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய ஆனந்த் ரேடியோ 89.6 சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஜய் விஜய்.